Dear friends, welcome. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பர்கியர் வந்து பார்த்துருந்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஸ்பர்கியர். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு டிசைன் எ ஸ்ட்ரைட் ஸ்பர்கியர் டு டிரான்ஸ்மிட் 8 kW. The pinion speed is 720 rpm and the speed ratio is 2. Both gears are made up of same surface hardened carbon steel with 55 Rc and core hardness less than 350 Bhm. Ultimate strength is 720 Newton per mm square and yield strength is 360 Newton per mm square. ஸோ அதனால் இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து ஃபஸ்ட் வந்துன்னா பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பியோட வேல்யூ இதுனா 8 kW வந்து கொடுத்துருக்காங்க. தென் பினியனோட ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து N1 வந்துன்னா 720 rpm வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ வந்துன்னா 200 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கியருமே வந்துன்னா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வந்துன்னா கார்பன் ஸ்டீல். மெட்டீரியல் வந்துன்னா கார்பன் ஸ்டீல். ஸோ நமக்கு வந்து என்னன்னா அடுத்து ஹார்ட்னஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55 Rc. சரி, ராக்வெல் ஹார்ட்னஸ் வந்து 55 வந்து கொடுத்துருக்காங்க. தென் பிரினல் ஹார்ட்னஸ் வந்துன்னா லெஸ் தென் 350 Bhm அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. தென் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ சிக்மா யோட வேல்யூ தான் 720 Newton per mm square கொடுத்துருக்காங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த்தோட சிக்மா யோட வேல்யூ தான் 360 Newton per mm square வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா. ஓகே, ஸோ அடுத்து வந்தோம்னா சொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பீட் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ ஆர் கியர் ரேஷியோ I is equal to Z2 divided by Z1 is equal to N1 divided by N2. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்லேயே வந்து ஐயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கனால நம்ம வந்து எதுவும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இது கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஐயோட வேல்யூ என்னன்னா கொஸ்டின்லேயே I is equal to 2 அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து என்ன மெட்டீரியலுமே இருந்தோம்னா கொஷினில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டீரியல் வந்து என்ன போத் த கியர்ஸ்க்கு வந்துன்னா கார்பன் ஸ்டீல் அப்படின்றது வந்து மெட்டீரியலே கொடுத்துட்டாங்க. ஸோ போத் த கியர்ஸ்க்கு வந்துன்னா கார்பன் ஸ்டீல். ஸோ ஆக்சுவலி மெட்டீரியல் வந்து கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.4 டேபிள் 5 வந்து என்னன்னா நம்ம காம்பினேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். நமக்கு வந்து என்ன மெட்டீரியல் வந்து என்ன கார்பன் ஸ்டீல் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ரெண்டு கியர்ஸுமே கார்பன் ஸ்டீல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கால்குலேட் பண்ணுறோம். டார்க் ஆர் நாமினல் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபார்முலா என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 வந்து இருக்குது. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 வந்து பார்த்தீங்கன்னா MT is equal to 97420 into kilowatt divided by N. ஸோ கிலோவாட் அப்படின்றதுனா கொஸ்டினில் கொடுத்துருக்குறது பவர், என்னன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன். So MT is equal to 97420 into kilowatt divided by N. So என்னன்றது ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி பினியன். ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர் வந்து 8 kW. ஸோ 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 720. ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நாமினல் ட்விஸ்டிங் மவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா கால்குலேட் டிசைன் டார்க். ஸோ டிசைன் டார்க் கால்குலேட் பண்ணுற பேஜ் நம்பர் 8.15 வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ டிசைன் ட்விஸ்டிங் மவுண்ட் வந்து வித்தின் ப்ராக்கெட் MT is equal to MT into K into KD. ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம்னா KKயோட வேல்யூ வந்து 1.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். இனிஷியலாக இருந்தோம்னா KKயோட வேல்யூ வந்து 1.3 அப்படின்றது அசியூம் பண்ணிக்கிறோம். Kன்றதுனா லோட் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், KD அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். ஸோ நமக்கு வந்து MTயோட வேல்யூ வந்து என்ன வந்துருக்குன்னா 1082 வந்துருக்கு. ஸோ 1082.44 into 1.3 போட்டோம்னா நமக்கு வந்து டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்துட்டு 1407.2. சரியா, இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ். இது வந்துன்னா பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து பார்க்கணும். சரியா, பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ஸ்டீல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் ஸ்டீல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பினியனோட மெட்டீரியலுக்கு ஸ்டீலு, தென் வீலோட மெட்டீரியல் வந்து ஸ்டீல். ஸோ ஈக்குவல் யங்ஸ் மாடஸோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் யங்ஸ் மாடஸ் வேல்யூ வந்து 2.15 into 10⁶. ஓகே, ஸோ பினியனோட மெட்டீரியல் ஸ்டீல், வீலோட மெட்டீரியல் ஸ்டீல். ஸோ பினியனோட யங்ஸ் மாடஸ் வேல்யூ வந்து 2.15 into 10⁶. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.14 டேபிள் 9 எடுத்துருக்கோம். சியோட வேல்யூ வந்து ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் EQ is equal to நமக்கு வந்து என்னது 2.15 into 10⁶ kgf per centimeter square. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சையோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். சை இஸ் equal to B/A. Bன்றதுனா ஃபேஸ் வந்து, ஏன்றது சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம்னா சையோட வேல்யூ வந்துட்டு 0.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். இது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் 0.3. நமக்கு வந்து சையோட வேல்யூ வந்து 0.2 to 0.4 இன் பிட்வீன் வந்து எடுக்கணும். அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா 0.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தோன்னா கால்குலேட் டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து சிக்மா சி, இது வந்து ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16 வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 8.16 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பிரினல் ஹார்னஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ராக்கல் ஹார்னஸ் யூஸ் பண்ணி. நமக்கு வந்து என்னன்னா நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 55 HRC அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க, ராக்வான் ஹார்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ CR இன்ட்டு HRC இன்ட்டு KCL. ஸோ CRன்றதுனா கோஎஃபிஷியன்ட்டு, அடுத்து வந்து HRC ஹார்னஸோட வேல்யூவு, தென் KCLோட வேல்யூ. நமக்கு வந்து என்னன்னா HRC வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ HRC வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ HRC என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 HRC அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 55 RC அப்படின்றது வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து என்ன கார்பன் ஸ்டீல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஸோ இங்கே இருந்ததுன்னா அலாய் ஸ்டீல், கார்பன் ஸ்டீல் 6C40 C45க்கு இருந்தோம்னா HRC 40 to 55க்கு CRோட வேல்யூ வந்து என்ன வருது 265 ஒன்று வந்து வருது. ஓகே, இதில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து என்ன 2 டிஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹார்டன் அண்ட் டெம்பர், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் ஹார்டன். ஸோ நமக்கு வந்து என்ன ஹார்டன் அண்ட் டெம்பர் அந்த கண்டிஷன் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ HRCயோட வேல்யூ 55 இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், CRோட வேல்யூ வந்துன்னா 265 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஹார்னஸ் and then based upon the treatment, based upon the material, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், CR ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். CRோட வேல்யூ என்னன்னா 265 வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஹார்னஸோட வேல்யூ வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 55 கொடுத்துட்டாங்க. தென் KCLோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ KCL கால்குலேட் பண்ணோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17ல் டேபிள் 17 வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து என்னது ஸ்டீல். ஸோ நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து லைஃப் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கிரேட்டர் than 10⁻7 அசியூம் பண்ணிட்டு KCLோட வேல்யூ வந்துன்னா 1 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, 1ன்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து என்னன்னா மெட்டீரியல் வந்து ஸ்டீல் மெட்டீரியல், ஹார்னஸ் வந்துன்னா லெஸ் தென் 350. நமக்கு வந்து பிரினல் ஹார்னஸோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரினல் ஹார்னஸ் லெஸ் தென் 350 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் லெஸ் தென் 350க்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 350க்கு லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா கிரேட்டர் than 10⁻7 அசியூம் பண்ணிட்டு லைஃப் ஃபேக்டர் KCLோட வேல்யூ வந்து என்ன 1ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.17ல் டேபிள் 17லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், சிக்மா சி வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, ஸோ வந்துன்னா CR வந்துன்னா 265ன்றது வந்து எடுத்துக்கிறோம் ஃபார் ஹார்ட் அண்ட் கார்பன் ஸ்டீல், டேபிள் 16லேருந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா KCLன்றதுனா லைஃப் ஃபேக்டர். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறோம்னா லைஃப் வந்து கிரேட்டர் than 10⁻7 அசியூம் பண்ணிட்டு KCLோட வேல்யூ வந்து 1ன்னு வந்து அசியூம் பண்ணுறோம். ஸோ இந்த நமக்கு வந்து CRோட வேல்யூ தெரியும், KCLோட வேல்யூ தெரியும். ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க HRCயோட வேல்யூ வந்துன்னா 55. சரியா, ஸோ அப்போ 265 இன்ட்டு 55 இன்ட்டு 1 போட்டோம்னா நமக்கு வந்து என்னது டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா சியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ 14575 kgf/cm². இது வந்து 7th ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்துன்னா கால்குலேட் தி சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13ல் வந்து இருக்குது. ஃபார் ஸ்பர் கியர் வந்து பார்த்தீங்கன்னா A greater than or equal to I + or - 1 cubic root of 0.74 divided by sigma c the whole square into E into mt divided by I into psi. ஓகே, நமக்கு வந்து என்னென்னா ஸோ இந்த ஃபார்முலா வந்து இருக்குது, டேட்டா புக்கில் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ், இதுதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்றதுனா ஸ்பீட் ரேஷியோஸ் ப்ளஸ் ஆர் -1. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்டர்னல் கியரிங்கா இல்லை இன்டர்னல் கியரிங்கா அப்படின்றது வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா எக்ஸ்டர்னல் கியரிங் அப்படின்றது அசியூம் பண்ணிட்டு ப்ளஸோட சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கியூபிக் ரூட்டா 0.74 சிக்மா சி. சரியா, சிக்மா சி அப்படின்றது என்ன டிசைன் சர்ஃபேஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இது வந்து என்ன ஸ்டெப் 7 வந்து எடுத்துருக்கோம். ஸ்டெப் 7 வந்து எடுத்துக்கிட்டு ஈன்றதுன்னா ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. சரியா, இது வந்து ஸ்டெப் 5 வந்து எடுத்துருக்கோம். தென் வந்து எம்டி எம்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். சரியா, இது வந்து ஸ்டெப் 4லேருந்து இந்த வேல்யூ வந்து எடுத்துருக்கோம். ஓகே, ஐன்ற என்ன கியர் ரேஷியோ, சையோட வேல்யூ வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும் 0.3ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 0.74 டிவைட் பை சிக்மா சியோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 14575. அதை சப்ஸ்டிட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஈயோட வேல்யூ வந்து 2.15 into 10⁻6. ஸோ 2.15 into 10⁻6. எம்டியோட வேல்யூ வந்து என்ன 1407.2 டிவைட் பை 2. ஐயோட வேல்யூ வந்து 2, சையோட வேல்யூ வந்து 0.3ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஸோ டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 7.05.
இதில் 7.05 சென்டிமீட்டர் நமக்கு வந்து வருது. இது வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்றது என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோம்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்குது. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.18 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1.4 டிவைடட் பை n ஓகே இன்ட்டு கேபிஎல் டிவைடட் பை கே சிக்மா இன்ட்டு சிக்மா -1 ஓகே. ஸோ என் இந்த கேபிஎல் கே சிக்மா இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். பேஜ் நம்பர் 8.18 எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்மா -1 சிக்மா -1 அப்படின்றதுனா எண்டரன்ஸ் லிமிட். ஸோ அது வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 19 எடுக்கிறோம். சரியா, சிக்மா -1 எண்டரன்ஸ் லிமிட்டு. ஸோ இதான் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 19 எடுக்கிறோம். ஸோ நம்மளோட மெட்டீரியல் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ ஃபோர்ஜ் ஸ்டீல் அப்படின்ற அசியூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா சிக்மா -1 இஸ் ஈக்குவல் டு 0.25 ப்ளஸ் 0.25 இன்ட்டு சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் 500 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன சிக்மா -1 வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஜ் ஸ்டீலுக்கு வந்து என்ன சிக்மா -1 இஸ் ஈக்குவல் டு 0.25 into sigma u plus sigma y plus 500. ஓகே, ஸோ சிக்மா யூ அப்படின்றதுனா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த், சிக்மா ஒய்ன்றதுனா ஈல்டு ஸ்ட்ரென்த். நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் 720 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 360 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே வந்து என்னென்னா இன்ட்டு 10.2 மல்டிப்ளை பண்ணுறோம். எதுக்கு இந்த 10.2 அப்படின்னா நம்ம வந்து நியூட்டனை வந்து என்னென்னா கேஜிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நியூட்டன் வந்து கேஜிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறக்காக இன்ட்டு 10.2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி சிக்மா -1 வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சிக்மா -1 வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 எடுக்கிறோம். ஸோ பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டீல் மெட்டீரியல். ஓகே, நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஜ்டு சர்ஃபேஸ் கார்டன் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி வந்து மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கல. சரியா, மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் நமக்கு வந்து கொஸ்டின் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஃபோர்ஜ்டு, ஸோ ஸ்டீல் மெட்டீரியல் ஃபோர்ஜிங் மூலிமா நமக்கு வந்து கியர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சர்ஃபேஸ் கார்டன் சொல்லி அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 2.5 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ ஸ்டீலு மோட் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து ஃபோர்ஜ்டு, ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஃபேஸ் கார்டன் அப்படின்றது எடுத்துகிட்டு நமக்கு வந்து 2.5 வேல்யூ வந்து ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து n = 2.5 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து ஃபார் ஸ்டீலு ஃபோர்ஜ்டு சர்ஃபேஸ் கார்டன் வந்து என்னோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து n = 2.5 அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ இது சிக்மா -1 இது பண்ணியாச்சு. தென் வந்து என்னன்னா என்னோட வேல்யூ வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கே சிக்மா அப்படின்றதுனா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 21 வந்து எடுத்துக்கிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.19 டேபிள் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஃபார் தி ஃபில்லட் கே சிக்மாவோட வேல்யூ நமக்கு வந்துன்னா ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ ஸ்டீல் மெட்டீரியலுக்கு வந்து என்ன நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன அசியூம் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸ் கார்டன் அப்படின்றத இது பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டீல் சர்ஃபேஸ் கார்டனுக்கு வந்துன்னா இந்த இன்பிட்வீன் வேல்யூஸ் மட்டும் நமக்கு வந்து பார்த்தா போதும். ஸோ 0 <= x <= 0.1. ஸோ அதுக்கு வந்து அதோட வேல்யூ வந்துன்னா கே சிக்மாவோட வேல்யூ வந்துன்னா 1.5. ஓகே, ஸோ ஸ்டீல் சர்ஃபேஸ் கார்டன் 1. ஸோ அதோட கே சிக்மாவோட வேல்யூ இருந்ததுன்னா 1.5. ஸோ கே சிக்மாவோட வேல்யூ இருந்ததுன்னா 1.5 வந்து எடுத்துக்கிறோம். இந்த டேபிள் 21 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்ன்றதுனா லைஃப் ஃபேக்டர். ஸோ லைஃப் ஃபேக்டர்னா கேபிஎல்லோட ஃபேக்டர். அது வந்து கேபிஎல்லோட வேல்யூ. ஸோ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.20 டேபிள் 22 வந்து எடுத்துக்கிறோம். சரியா, நமக்கு வந்துன்னா 8.20 டேபிள் 22 நமக்கு வந்து என்ன இது பண்ணியிருக்கோம்னா ஸ்டீல் மெட்டீரியல் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க <350 பிரினல் ஹார்ட்னஸ் வந்து கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து greater 10 அப்படின்றது ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கேபிஎல்லோட வேல்யூ என்னன்னா 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ greater 10 சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு அதோட கேபிஎல்லோட வேல்யூ இருந்ததுன்னா 1ன்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து என்ன டேட்டா புக்கில் 8.20 டேபிள் 22 வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன என்னோட வேல்யூ தெரியும், கேபிஎல்லோட வேல்யூ தெரியும், கே சிக்மாவோட வேல்யூ தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1.4 டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்துன்னா 2.5. நெக்ஸ்ட் வந்துன்னா கேபிஎல்லோட வேல்யூ வந்துன்னா 1, கேபிஎல்லோட வேல்யூ வந்துன்னா 1, கே சிக்மாவோட வேல்யூ வந்துன்னா 1.5 இன்ட்டு சிக்மா -1 3254. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்னன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றனா டிட்டர்மைன் மினிமம் வேல்யூ ஆஃப் தி மாடியூல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13 வந்து என்னன்னா மாடியூலோட ஃபார்முலா வந்து இருக்குது.
வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13ல் 2 இது இருக்குது. ஒன்று வந்து டிசைனிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து செக்கிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் தான் பண்ணுறோம், லாஸ்ட்டில் தான் நமக்கு வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனிங் இது தான் பார்க்குறோம். ஸோ மாடியூல் இஸ் equal to மாடியூல் greater than or equal to m is equal to 1.26 cubic root of mt divided by y into sigma b psi m into z1. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13a டேபிள் 8லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலா மாடியூலோட ஃபார்முலா வந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ டிசைனிங் கண்டிஷனுக்கு. ஸோ z1 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். சரி, z1 அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். இனிஷியலாக வந்தோம்னா 18 to 25 இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா z1 is equal to 18 அப்படின்றது வந்தோம்னா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரி, z1 is equal to 18 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணுறோம். அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து என்னன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன் வந்தோம்னா 18. ஓகே, ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன் வந்தோம்னா 18. ஸோ அது வந்தனால z1 is equal to 18 அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ. ஒய்ன்றதுனா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.53ல் டேபிள் 40ல் வந்து பார்க்குறோம். சரியா, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.53ல் டேபிள் 40ல் வந்து பார்க்குறோம். இந்த டேபிள் 40ல் வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் டீத் வந்து என்ன z1ஓட டீத் வந்து என்ன எடுத்துருக்கோம் 18ன்றது வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷர் ஆங்கிள் 14.5 டிகிரி, இன்னொன்று 20 டிகிரி. அதில் வந்து என்ன ஃபுல் டெப்த்தா இல்லை ஸ்டப்பா அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன இப்போ இந்த இதுக்கு வந்து 14.5 டிகிரி ஃபுல் டிகிரின்ற அசம்ஷன் பண்ணிவிட்டு ஸோ 18 is equal to நம்பர் ஆஃப் டீத் 18 is equal to 0.270 இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 0.270, நம்பர் ஆஃப் டீத் வந்து 18, ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 14.5 டிகிரி, ஃபுல் டெப்த் அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் z is equal y is equal to 0.270 வேல்யூ வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ y is equal to 0.270. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா வந்து என்ன இது பண்ணோம்னா psi m வந்து இது பண்ணோம். psi m வந்து என்னன்னா psi m is equal to b by m. ஸோ ஃபேஸ் வித் டிவைடட் பை மாடியூல். ஸோ இனிஷியலாக வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா psi m is equal to 10 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இதில் இப்போ எல்லா வேல்யூஸுமே தெரியும். ஒய்யோட வேல்யூ தெரியும், சிக்மாவோட வேல்யூ தெரியும், சிக்மா பியோட வேல்யூ தெரியும், psi m ஓட வேல்யூ தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சதுனால வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். எம்டின்றதுனா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். சரியா, டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் எதுனா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா, டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் எதுனா ஸ்டெப் 4லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 1.4 இது வந்து ஸ்டெப் 4லேருந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஒய்யோட வேல்யூ வந்துன்னா இப்போ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் y is equal to 0.270. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா psi m அப்படின்றதுனா 10ன்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ 10, z1ன்றது வந்துன்னா 18ன்றது எடுத்துக்கிட்டோம். தென் சிக்மா பியோட வேல்யூ வந்துன்னா லாஸ்ட் ஸ்டெப்லாம் வந்துன்னா கால்குலேட் பண்ணுறோம். டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா b is equal to 1 to 14.82. ஓகே, அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மாடியூல் வந்து கால்குலேட் பண்ணுறோம். மாடியூல் வந்துன்னா 0.36 சென்டிமீட்டர். ஓகே, 0.36 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்துன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.2ல் டேபிள் 1 வந்து பார்க்குறோம். 8.2ல் டேபிள் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 0.36, அதாவது 3.6 mm வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா, நம்ம வந்து என்ன இப்போ 3.6ன்றது இது வந்து கிடையாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாடியூல் வந்துன்னா 4 mm. ஸோ அப்போ வந்து என்ன ஸ்டாண்டர்ட், ஸோ இந்த டேபிளில் பேஜ் நம்பர் 8.2ல் டேபிள் 1ல் பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க மாடியூல் வந்துன்னா 0.36 சென்டிமீட்டரில், அதாவது 3.6 mm. ஸோ நமக்கு வந்து 3.6 வந்து இதில் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துன்னா 4 mm. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் வந்து மாடியூல் வந்து என்ன 4. ஓகே, மாடியூல் is equal to 4 mm or 0.4 சென்டிமீட்டர். ஸோ அதான் தான் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 8.2ல் டேபிள் 1லேருந்து மாடியூல் is equal to 4 mm or 0.4 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்னென்னா டிசைன் ப்ரொசீஜர், அதாவது டிசைன் ஸ்டெப்ஸு. இதுக்கப்புறம் இருக்க ஃபுல்லாக இருந்தோம்னா வேலிடேஷன் ஸ்டெப்ஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா மாடியூல் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடியூல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரியா, ஸோ அதுக்காக தான் இத்தனை ப்ராசஸை மாடியூல் கண்டுபிடிச்சிட்டு ஸோ மாடியூல்லேருந்து வந்து மற்ற வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டாக இருந்தோம்னா ஸ்டெப் 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன். ஸோ இது வந்து டேட்டா புக், இந்த ஃபார்மில் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22ல் வந்து இருக்குது. ஸோ 8.22ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டீத் அண்ட் தி பினியன் z1 is equal to 2a divided by m into i plus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா z1 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஏன்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ். நமக்கு வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா
சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 8th ஸ்டெப்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கு 7.05 வந்துருக்கு. ஸோ இந்த ஏன்றதுனா 8th ஸ்டெப் சென்டர் டிஸ்டன்ஸு. ஸோ 8th ஸ்டெப்லேருந்து நமக்கு வந்து வரும். ஸோ 2 × 7.05 மாடியூல்ன்றது வந்து என்ன 0.4 நமக்கு வந்து மாடியூல் வந்து எனக்கு 0.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன I+1 ஐன்றதுனா கியர் ரேஷியோ. இங்கே வந்து என்ன எல்லாமே சென்டிமீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் Z1ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ Z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி பினியன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி கியர். நமக்கு வந்து Z1 வேல்யூ வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 11.75 தான் வந்துருக்கு. ஆக்சுவலி வந்து என்ன மினிமம் நம்பர் ஆஃப் கியர் வந்து என்ன மினிமம் நம்பர் ஆஃப் டீத்ன்றது பார்த்தீங்கன்னா 18. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து Z1 = 18 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் வந்திருக்க வேல்யூ வந்து 11.75 பட் மினிமம் வேல்யூ வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து 18. ஸோ Z1 = டேரெக்டாக 18 அப்படின்றது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே எடுத்துக்கிட்டு ஸோ Z = I × Z1. ஸோ Z2 = இந்த ஃபார்முலா வந்து என்ன டேட்டா புக்லேயே இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 8.22 இருந்து இருக்குது. ஸோ Z2 = I × Z1. ஸோ 2 × Z1 வந்து 18 எடுத்துக்கோம். ஸோ 2 × 18. ஓகே ஸோ அதில் வந்து Z2 வந்து இது பண்ணிடுவோம். Z2 அப்படின்றது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் இன் தி கியர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா கால்குலேட் தி டயாமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து இருக்குது. ஸோ 8.22 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிட்ச் டயாமீட்டர். ஓகே D = D1 = M × Z1, D2 = M × Z2. ஸோ அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ D1 அப்படின்ற பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். D1 அப்படின்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ M × Z1. ஸோ M வந்துன்னா 0.4 மாடியூல் வந்து 0.4 சென்டிமீட்டர். Z1 வந்துன்னா 18. ஸோ அதில் வந்து D1 வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். D2 = M × Z2. ஸோ 0.4 × 36 அதில் வந்து D2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் சென்டர் டிஸ்டன்ஸ் ஏயோட ஃபார்முலா இருந்ததுன்னா D1 + D2 / 2. அதில் வந்து என்ன சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி முன்னாடி ஒரு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிப்போம். முன்னாடி வந்து 8th ஸ்டெப்பில் வந்து ஒரு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிப்போம். அது வந்து டிசைன் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இதில் ஒரு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். இது வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வர வேல்யூ. ஸோ A = 10.8 சென்டிமீட்டர். ஓகே நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் ஃபேஸ் வித். ஸோ ஃபேஸ் வித் = B = ψ × A. இன்னொன்று வந்து B = ψm × M. ஸோ இந்த B = வந்து 0.3ன்றது அசியூம் பண்ணியிருக்கோம். ஏவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் ஃபேஸ் வித்தோட வேல்யூ 10.8 சப்ஸ்டிட் பண்ணி 1 வந்து 3.24 சென்டிமீட்டர் வந்து வருது. இன்னொன்று வந்து ψmோட வேல்யூ வந்து 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். மாடியூல் வந்து நமக்கு வந்து 0.4. ஸோ அப்போ பியோட வேல்யூ எதுனா 4. ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது எது இருக்கோ அதை வந்து ஃபேஸ் வித் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ எதுனா 4 சென்டிமீட்டர். ஸோ ஆக்சுவல் ஃபேஸ் வித்னா B = 4 சென்டிமீட்டர் ஹையஸ்ட் வேல்யூ அதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா பிட்ச் லைன் வெலாசிட்டி. பிட்ச் லைன் வெலாசிட்டி V = πD1n/60. ஸோ π × டயாமீட்டர் வந்து நமக்கு D1 அப்படின்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வருது 7.2 சென்டிமீட்டர் வருது. அது வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ டயாமீட்டர் வந்து மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும் 0.072 இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து என்னன்றது வந்து ஸ்பீட் ஆஃப் தி பினியன். ஸோ 720 / 60 நமக்கு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து 2.7 m/s. ஓகே நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் தி டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4ல் டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இந்த 4th ஸ்டெப்பில் கேகேயோட வேல்யூஸ் வந்து அசியூம் பண்ணியிருப்போம். 1.3ன்றது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணியிருப்போம். பட் இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணோம்னா கேகேயோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே ஸோ கேன்றதுனா பேஜ் நம்பர் 8.15 இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ MT = M வித்தின் ப்ராக்கெட் MT = MT × K × KD. ஸோ கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15 டேபிள் 14 வந்து எடுக்கணும். பேஜ் நம்பர் 8.15 டேபிள் 14லேருந்து எடுக்கணும். ஸோ அதுனா கேன்றதுனா லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சரியா ஸோ அதில் வந்து என்ன பேஸ்ட் அப் பண்ணி ψp. ஸோ ψp = B/D1. Bன்றதுனா ஃபேஸ் வித். D1ன்றது வந்து என்னது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ நமக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து தெரியும் Bன்றதுனா 4 ஃபேஸ் வித் நமக்கு வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ Bன்றதுனா ஃபேஸ் வித் வந்து 4 கண்டுபிடிச்சிருக்கோம். D1 இருந்ததுனா 7.2. அப்போ ψpயோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 0.55 வந்து வருது. ஓகே ψpயோட வேல்யூ வந்து 0.55 இருக்குது. 55 வந்து இங்கே வந்து 0.55 இங்கே இல்லாதனால 0.6 வந்து எடுத்துக்கோ. 0.6 = அதோட கேவோட வேல்யூ வந்துன்னா 1.03.
சரியா 0.6க்கு கேயோட வேல்யூ வந்துன்னா 1.03. ஸோ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.15ல டேபிள் 14 வந்து இருக்கும். இது வந்து என்ன லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கேயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லோடு டைனமிக் லோட் ஃபேக்டர் கேடியோட வேல்யூ வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ கேயோட வேல்யூ வந்துன்னா 1.015. ஸோ வந்து என்ன ஆக்சுவலி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ இங்கே வந்து என்ன இன்டர்போலேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன 0.4க்கு வந்துன்னா 1 வந்து வருது, 0.6 வந்து என்ன 1.03 வந்து வருது. ஸோ இன்பிட்வீன் வரனால நமக்கு வந்து 0.55 இன்பிட்வீன் வரனால என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்போலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் வந்து என்ன ஆவரேஜ் இது பண்ணிவிட்டு தென் வந்து என்ன பண்ணியிருக்கோம் 0.55க்கு வந்து இன்டர்போலேட் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன 1.015 வந்து எடுத்திருக்கோம். கேயோட வேல்யூ வந்து 1.015. நெக்ஸ்ட் என்னன்னா கேடி அப்படின்றதுனா டைனமிக் லோட் ஃபேக்டர். அது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16ல டேபிள் 15 வந்து பார்க்குறோம். இங்கே வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா ஐஎஸ் குவாலிட்டி வந்து 6th அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.16ல டேபிள் 15 வந்து பார்க்கணும். ஐஎஸோட குவாலிட்டி வந்துன்னா 6. ஸோ ஐஎஸோட குவாலிட்டி 6க்கு வந்து என்ன பினியனோட நமக்கு வந்து பினியனோட இது வந்து என்னது லெஸ் தென் 350 Brinell harness. சரியா less than 350 Brinell harness. pitch line velocity நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ஸோ pitch line velocity நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு 2.7 வந்து வந்திருக்கு. சரியா ஸோ 2.7க்கு ஸோ 6 ஐஎஸோட குவாலிட்டி 6ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். Brinell harness தான் நமக்கு less than 350 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. pitch line velocity தான் நமக்கு வந்து 3. சரியா அதாவது 2.7 நான் வந்து 3யோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேடியோட வேல்யூ வந்து என்னது 1.25. கேடியோட வேல்யூ இருந்ததுன்னா 1.25. 6 less than or equal to 350. தென் கேடியோட வேல்யூ இருந்ததுன்னா 1.25. ஸோ கேடியோட வேல்யூ வந்து 1.25 வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். சில வந்து என்னென்னா ஸோ டிசைன் டெஸ்டிங் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே ஸோ எம்டியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு 1.015 இன்ட்டு 1.25. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா டிசைன் டெஸ்டிங் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக் ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13ல டேபிள் 8ல் வந்து இருக்குது. சரியா ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13ல டேபிள் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து டிசைனிங் இருக்குது, தென் வந்து செக்கிங் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து என்ன அது வேலிடேட் தான் பண்ண போகிறோம். ஸோ செக்கிங் ஃபார்மில் வந்துன்னா 0.74 I + or - 1 divided by A square root of I + or - 1 divided by I into B into E into MT less than or equal to sigma C. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து என்ன + or - 1 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் கெயின் அசியூம் பண்ணியிருக்கனால ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். 0.74 ஐயோட வேல்யூ இருந்தால் 2 + 1 டிவைட் பை ஏயோட வேல்யூ இருந்தால் சென்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் 10.8. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 1 இன்ட்டு ஈயோட வேல்யூ இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன ஈக்குவலன் யங்ஸ் மாடுலஸ் 2.15 × 10⁶. இந்த எம்டி அப்படின்றதுனா இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிறது. சரியா ஸோ இப்போ கால்குலேட் பண்ணிக்கிறது ஆக்சுவல் டிசைன் டெஸ்டிங் அமௌண்ட். இது வந்து ஆக்சுவல் டிசைன் டெஸ்டிங் அமௌண்ட் 1373.3 டிவைட் பை ஐ இன்ட்டு பின்றதுனா ஐன்றது 2 பின்றதுனா ஃபேஸ் வித் 4. ஓகே ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் 6839.8 வந்து வருது. ஓகே இதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணது 6839.8 வந்து இருக்குது. இது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வித்தின் ப்ராக்கெட் சிக்மா சி. சிக்மா சி அப்படின்றதுனா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. சரி சிக்மா சி அப்படின்றதுனா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இங்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சிக்மா சி வந்து என்ன இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டெப் 7ல் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிக்மா சியோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது 14575 வந்து வருது. சரி இந்த வேல்யூ வந்துன்னா ஸ்டெப் 7ல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து ஸோ ஆக்சுவலி வந்து என்ன வேல்யூ வருது இது வந்து இப்போ 6839.8 வந்து இட் இஸ் லெஸ் தென் 14575. இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னால இந்த ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இது வந்து ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். நம்ம டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து 14575 வருது. ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்துன்னா 6839 தான் வருது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னால நமக்கு வந்து என்னது டிசைன் இஸ் சேஃப். ஓகே ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கணும். ஸோ அப்போ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டி இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப வந்தோம்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது வந்துன்னா சிக்மா வித்தின் ப்ராக்கெட் சிக்மா சி அப்படின்றதுனா டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த சிக்மா சின்றதுனா ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இட் ஷுட் பி லெஸ் தென் டிசைன் கம்ப்ரசிவ். ஆக்சுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். நமக்கு அதனால் டிசைன் வந்து சேஃப். இன்கேஸ் கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த பியோட வேல்யூஸ் மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஃபேஸோட வேல்யூ மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா செக் ஃபார் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மில் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.13A இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ
சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு I + or -1 டிவைடட் பை A இன்ட்டு M இன்ட்டு B இன்ட்டு Y இன்ட்டு எம்டி லெஸ் இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். லெஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா பி. ஓகே, ஸோ ஐ வந்து என்ன 2 + 1 டிவைடட் பை ஏன்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் 10.8, எம்ன்றது வந்து மாடியூல் 0.4, பின்றது வந்து ஃபேஸ் வித்து, ஒய்ன்றதுனா ஃபார்ம் ஃபேக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி 0.270 அப்படின்றது வந்து எடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்னா முன்னாடி நம்ம 0.270ன்றது எடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டு எம்டி நமக்கு வந்து என்னன்னா எம்டின்றது வந்து ஆக்சுவல் டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் 1373.3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணோம்னா வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 883 வருது. இது வந்து என்னன்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். நம்ம இப்போ கால்குலேட் பண்ணதுன்னா ஆக்சுவல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரியா? ஸோ டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 9 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிக்மா பியோட வேல்யூ என்னன்னா 1214.82 இந்த வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சில வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தன் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். 883ன்றது வந்து ஆக்சுவல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இப்போ கால்குலேட் பண்ணது. 1214.82ன்றது வந்து டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஸ்டெப் 9லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆக்சுவல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தன் தி டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதாவது டிசைன் நமக்கு வந்து சேஃபாக வரணும். ஒன்று வந்துன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூமே நமக்கு வந்து டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃபராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இதோட ஃபார்ம்ல இருந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.21 இருக்குது. ஸோ 8.21 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்துன்னா சிக்மா சி மேக்ஸ், இன்னொன்று வந்துன்னா சிக்மா பி மேக்ஸ். ஒன்று வந்து சிக்மா அப்படின்றதுனா சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ரெண்டுக்கு அந்த ரெண்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவலி வந்துன்னா நமக்கு வந்துட்டு 18th ஸ்டெப்போட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஆக்சுவலி வந்து இந்த செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. கொஷினில் கேட்டிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லை கொஷினில் கேட்கல அப்படின்னா தான் இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. சரியா? இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் வந்து போயிடலாம். ஸோ கொஷினில் கேட்டிருக்காங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னால என்னன்னா நான் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன் நான். ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.21 எடுத்துருக்கோம். ஸோ சிக்மா சி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்டி மேக்ஸ் டிவைடட் பை எம்டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்மா சி மேக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எம்டி மேக்ஸ்க்கு வந்து என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் மேக்ஸிமம் ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ எம்டி மேக்ஸ்ன்றது வந்துன்னா 2 × எம்டி. ஸோ இது வந்து என்னன்னா டேட்டா புக்லேயே வந்து இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 8.21 பார்த்தீங்கன்னா எம்டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × எம்டி. ஸோ எம்டின்றது வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எம்டின்றது நம்ம வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எம்டி மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, எம்டி மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சிக்மா சி மேக்ஸ்ன்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் அலோவபிள் சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த சிக்மா சி மேக்ஸோட வேல்யூ வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.21 டேபிள் 2.24 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியலுக்கு நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டீல் மெட்டீரியல் கார்பன் ஸ்டீலு. ஸோ பிரினல் ஹார்னஸ் நம்பர் என்ன லெஸ் ஆர் ஈக்குவல் டு 350. சரியா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 350. அப்போ வந்து என்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.1 சிக்மா ஒய் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.1 சிக்மா ஒய் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3.1 இன்ட்டு சிக்மா ஒய்யோட வேல்யூ வந்து என்ன ஈல்டு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 360 கொடுத்துருக்காங்க. 360 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Nm/mm² வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 360 Nm/mm² வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கேஜிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10.12 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ வித்தின் ப்ராக்கெட் சிக்மா சி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11383.2. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சிக்மா சி மேக்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்துன்னா சிக்மா பி மேக்ஸ் வந்துன்னா மேக்ஸிமம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன எப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.21 டேபிள் 25 எடுக்கணும். ஓகே, டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.21 டேபிள் 25 எடுக்கணும். நமக்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 350 நோ ஹீட் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டு ஸோ வந்து என்னன்னா 0.8 சிக்மா ஒய். சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா வித்தின் ப்ராக்கெட் சிக்மா பி மேக்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிக்மா ஒயோட வேல்யூ வந்துன்னா 360. நான் வந்து நியூட்டன் வந்து கேஜிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறேன் இன்ட்டு 10.12 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சிக்மா பியோட மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா சிக்மா சி வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிக்மா சி வந்து எவ்வளோ வருதுன்னா 6839.8 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்டி மேக்ஸ் வந்துன்னா 2164.88 டிவைடட் பை வந்து என்ன பண்ணியிருக்கோம்
டிவைட் பை வந்து என்னன்னா எம்டியோட வேல்யூ. ஸோ எம்டியோட வேல்யூ வந்து என்னன்னா 1082.44. ஓகே, 1082.44. தென் வந்து என்னன்னா இதோட சிக்மா சியோட மேக்ஸோட வேல்யூ என்னன்னா 9672.9 வந்து வருது. 9672.9 வந்து வருது. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா இது வந்து எனது மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இது வந்து என்னன்னா சிக்மா சி மேக்ஸ். இது வந்து என்னன்னா டிசைன் கம்ப்ரசிவ் மேக்ஸிமம் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் லெஸ் தென் 11383.2 வந்து வருது. ஓகே, இந்த மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இஸ் லெஸ் தென் தி மேக்ஸிமம் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, மேக்ஸிமம் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா 11383.2 வந்து வருது. ஸோ நமக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து விச் இஸ் லெஸ் தென் மேக்ஸிமம் டிசைன் கம்ப்ரசிவ்ஸ்னால அந்த நமக்கு வந்து டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்மா பி மேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சிக்மா பி மேக்ஸ் கால்குலேட் பண்ண சிக்மா பி இன்ட்டு எம்டி மேக்ஸ் டிவைட் பை எம்டி. ஓகே, ஸோ 883 இன்ட்டு நமக்கு வந்து என்னன்னா எம்டி மேக்ஸ் வந்து என்னது 2164.88 டிவைடட் பை எம்டி வந்துன்னா 1082.44. ஓகே, 1082.44. அப்போ வந்து என்னன்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சரியா, மேக்ஸிமம் டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2937.6. நமக்கு வந்திருக்க வேல்யூ என்னன்னா 1766. ஓகே, இது வந்து கால்குலேட்டட் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து என்னன்னா நமக்கு வந்து டிசைன் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அதோட வேல்யூ என்னன்னா 2937.6. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் தி மேக்ஸிமம் டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் தி மேக்ஸிமம் டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். நமக்கு வந்து என்னன்னா ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸோ வந்து இது வந்து செக் ஃபார் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இந்த ஸ்டெப் வந்து கேட்டிருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து பண்ணோம். ஸோ என்னன்னா சிக்மா சி மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், தென் சிக்மா பி மேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அதாவது மேக்ஸிமம் டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் லெஸ்னாக இருக்கணும், இல்லை இன்னொன்று என்னன்னா மேக்ஸிமம் டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸோட லெஸ்னாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டிசைன் சேஃபு. ஸோ டிசைன் சேஃப் அப்படின்றப்ப என்னன்னா அடுத்த ஸ்டெப் எதுனா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பர்கியர். ஸோ அதனால் இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ மாடியூல் M = 4 mm. சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துன்னா 10.8 cm. நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி பினியன் Z1 = 18 எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி கியர் வந்து Z2 = 36. Pitch circle diameter of the pinion D1 = 7.2 cm. Pitch circle diameter of the gear D2 = 14.4 cm. நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபேஸ் வித் B = 4 cm. அடண்டம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அடண்டம் வந்துன்னா F0 × M. F0ன்றது வந்துன்னா நம்ம வந்து ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ணலாம். அதாவது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வேல்யூ சூஸ் பண்ணலாம். F0 = 1ன்றது வந்து சூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்துன்னா F0 = 0.8 அப்படின்றது வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து F0 = 1ன்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல் டெப்த்து. ஸோ 1 × மாடியூல் வந்து என்ன 1 × 4 வந்து 4 cm. தென் டிடர்னமோட ஃபார்முலா வந்துன்னா F0 + C × M. சில வந்துன்னா சியோட வேல்யூ வந்துன்னா 0.25 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ இருந்துச்சுன்னா 0.25 ஒன்று இருக்குது, இன்னொன்று சியோட வேல்யூ 0.3 ஒன்று இருக்குது. சரியா, ஸோ வந்து F0ஓட வேல்யூ வந்துன்னா 1 எடுத்துருக்கோம் முன்னாடி ஸ்டெப்பில், ப்ளஸ் சியோட வேல்யூ தான் 0.25 × 4. ஸோ அதனால் டிடெண்டமோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ஹைட் இஸ் ஈக்குவல் டு அடண்டம் ப்ளஸ் டிடெண்டம். ஸோ அடண்டம் வந்து என்ன 4, டிடெண்டம் வந்து என்ன நமக்கு வந்து 5. ஸோ டோட்டல் ஹைட் வந்துன்னா 9 cm. நெக்ஸ்ட் வந்துன்னா டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்து இது பண்ணுறோம். ஸோ டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்துன்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் ப்ளஸ் அடண்டம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 8.22 வந்து பார்த்தீங்கன்னா டிப் டயமீட்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ டிப் டயமீட்டர்ன்றனா DA1 = Z1 + 2 × F0 இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா DA2 = Z2 + 2 × F0 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, × M அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் = பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் ப்ளஸ் அடண்டம். ஸோ பிச் சர்க்கிள் டயமீட்டர் வந்துன்னா நமக்கு வந்து பினியனோட பிச் சர்க்கிள் டயமீட்டர் வந்துன்னா 7.2, அதோட அடண்டம் வந்துன்னா 4. நெக்ஸ்ட் வந்துன்னா டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து என்னன்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி கியர் ப்ளஸ் அடண்டம். ஸோ 14.4. நம்ம வந்து டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்து இது பண்ணணும்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்து இது பண்ணணும். தென் டிப் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி கியர் இது பண்ணால் பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் தி கியர் இது பண்ணணும், ப்ளஸ் அடண்டம் மட்டும் போட்டோம்னா நமக்கு வந்து என்னது டிப் சர்க்கிள் டயமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி கியர். ஸோ இதெல்லாம் டிசைன் ஆஃப்
ஸ்பர் கியர். ஓகே. ஸோ நமக்கு அந்த டோட்டலாக நமக்கு வந்து 20 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ பட் 20 ஸ்டெப்ஸ்ன்றதுனா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வேல்யூஸ் எல்லாமே டேட்டா புக்கில் இருக்குது. நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. ஸோ வந்து என்ன நீங்கள் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் ஆக்சுவலி மெயினாக வந்து என்ன 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மாடியூல் கால்குலேட் பண்ணுறது. ஸோ மாடியூல் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கியரோட டீத் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கியரோட டீத் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகே. ஸோ என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடியூல் கால்குலேட் பண்ணணும். ஸோ மாடியூல் கால்குலேட் பண்ணால் அதுக்கப்புறம் கியரோட டீத் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ இதான் என்னன்னா டிசைன் ஆஃப் ஸ்பர் கியரில் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஆர் இந்த நோட்ஸ் வந்து PDF வேணும் அப்படின்னா வந்தோம்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்தோம்னா நீங்கள் வந்து PDF போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.